சீன விண்வெளி வீரர்கள் 3 பேர் பூமிக்கு வர முடியாமல் தவித்து வருகின்றனர். சீனா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது. அந்த நிலையத்தில் சீன விண்வெளி வீரர்கள் தங்கியிருந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒருமுறை புதிய விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு ஏற்கனவே ஆய்வு நிலையத்தில் தங்கியிருக்கும் வீரர்கள் பூமிக்கு அழைத்து வரப்படுகின்றனர். அந்த வகையில் சென்சோ 20 என்ற விண்வெளி பயணத்திட்டத்தின் மூலமாக சென்டாங், சன்சாங் மற்றும் வாங்ஜி ஆகிய 3 விண்வெளி வீரர்கள் கொண்ட குழுவினர் விண்வெளியில் தங்களது ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்ப தயாராகிக் கொண்டிருந்தனர். அவர்களது பணிகளை தொடர்ந்து செய்வதற்காக சென்சோ 21 திட்டத்தின் மூலம் 3 விண்வெளி வீரர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை விண்வெளிக்கு அனுப்பப்பட்டனர். புதியதாக வந்த குழுவினரிடம் விண்வெளி ஆய்வு நிலையத்தின் கட்டுப்பாட்டை ஒப்படைத்த சென்சோ 20 குழுவினர் கடந்த 5ஆம் தேதி பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்தனர். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முறையாக செய்யப்பட்டு வந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் விண்வெளி குப்பை காரணமாக எதிர்பாராத நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. விண்வெளியில் சுற்றி திரியும் உடைந்த செயலிழந்த விண்கலங்களின் பாகங்கள் உள்ளிட்டவை விண்வெளி குப்பைகளாக மிதந்து திரிகின்றன. அத்தகைய விண்வெளி குப்பை ஒன்று விண்வெளி நிலையத்தில் வந்து மோதியிருக்கிறது. இதனால் விண்வெளி நிலையத்தில் சிறிய அளவிலான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சென்சோ 20 குழுவினரை பூமிக்கு அழைத்து வரும் திட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சீன விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நம்முடைய பூமிக்கும் சூரிய குடும்பத்திற்கும் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத ஒரு விண்கல் திடீரென உள்ளே வந்திருக்கிறது. தற்போது நமது சூரிய குடும்பத்தில் ரவுண்ட் அடித்துக் கொண்டிருக்கும் இந்த விண்கல் இன்னமும் மர்மமானதாகவே இருக்கிறது. ஏனெனில் இது ஏலியனின் ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கவும் வாய்ப்பிருக்கிறதாம். இதை எதிர்கொள்ள பூமி பாதுகாப்பு சிஸ்டத்தை நாசா ஆக்டிவேட் செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. அந்த விண்கல்லுக்கு 3i அட்லஸ் என பெயரிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து வீடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளது. அதில் 3i அட்லஸ் விண்கல்லுடன் ஒரு பெரிய கப்பல் செல்வது போன்று காட்டப்பட்டுள்ளது. இந்த விண்கல் இயற்கையானது அல்ல, இது வேற்று கிரக தொழில்நுட்பம் என்றும் சிலர் கருதுகின்றனர். இருப்பினும் அந்த வீடியோவின் உண்மைத்தன்மை இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. நமது பூமியை விண்கற்கள் சில தாக்கியுள்ளன. இது போன்ற ஆபத்தான விண்கல்லை கண்காணிக்கும் பணியை மேற்கொண்டு வரும் விண்கல் எச்சரிக்கை வலையமைப்பும் நாசாவும் 3i அட்லஸ் விண்கல்லை கண்காணிக்கும் பணியை தொடங்கியுள்ளன. ஒரு விண்கல்லை இவ்வாறு விரிவாக கண்காணிப்பது இதுவே முதல் முறை. இதில் ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த விண்கல் பூமிக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது. இதை நாசாவும் உறுதி செய்துள்ளது. 3i அட்லஸ் விண்கல் கடந்த ஜூலை 1ஆம் தேதி அட்லஸ் தொலைநோக்கி அமைப்பு மூலம் கண்டறியப்பட்டது. இதன் பாதை சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள ஒரு ஹைப்பர்போலிக் பாதை என்பதால் இது சூரிய மண்டலத்தை சாராத ஒரு விண்கல் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சூரியனை தாண்டி வரும் இது டிசம்பர் 19ஆம் தேதி பூமிக்கு மிக அருகில் கடந்து செல்லும். ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்த விண்கல்லில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவும் நீர்ச்சத்து குறைவாகவும் இருப்பது தெரிய வந்துள்ளது. சில ஆராய்ச்சியாளர்கள் இது நம் சூரிய குடும்பத்தை விட பழமையானது என்றும் சுமார் 7 பில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் என கருதுகின்றனர். இது சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருந்து வருவதால் மற்ற நட்சத்திர மண்டலங்களில் உள்ள பொருட்களை பற்றி அரிய தகவல்களை இது வழங்கலாம். ஏலியன்கள் குறித்த பேச்சுக்கள் வேடிக்கையாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் ஏலியன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தில் பல லட்சம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நமது சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான். சூரியனை சுற்றி 8 கோள்கள் இருப்பதை போன்று மற்ற நட்சத்திரங்களை சுற்றி கோள்கள் இருக்கின்றன. இதில் சில கோள்களில் நீர் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் உயிர்கள் இருக்கலாம். பூமியில் இருப்பது போல அங்கேயும் உயிர்கள் இருக்கலாம். சிம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால் ஏலியன்கள் இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கின்றன என கூறுகின்றனர் ஆய்வாளர்கள். அப்படி என்றால் 3i அட்லஸ் விண்கல் நிச்சயம் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். Subscribe to One India and never miss an update.